வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். யாழ் மட்டுவில் பகுதியில் அமைக்கப்பட்டு இயங்காது உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிபு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று காலை நேரில் சென்று பார்வையிட்டார். யாழ் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட மட்டுவில் பிரதேசத்தில் 2022 ஆண்டு பங்குனி மாதம் 20 அன்று அன்றைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக வழங்கப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் எந்த ஒரு வர்த்தக செயற்பாடும் இடம்பெறாத நிலையில் குறைந்த பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிபு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேரில் சென்று பார்வையிட்டதுடன் இயங்க செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இவ்விஜயத்தின் போது யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரன், தென்மராட்சி பிரதேச செயலாளர், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை பெய்த கனமழை காரணமாக 7 குடும்பங்களை சேர்ந்து 32 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் என். சூரியராஜா தெரிவித்துள்ளார். கரவட்டி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட J351 கிராம அலுவலர்கள் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 J363 கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 பேரும் J364 கிராம அலுவலர் பிரிவில் 4 குடும்பங்களை 18 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட J393 கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊர்காவற்றுறை மண்கும்பான் கடற்கரை பகுதியில் ஆணொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட மேலதிக நடவடிக்கைகளுக்கு அமையவே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் பகுதி அளவில் ஒரு குலைந்த நிலையில் காணப்படுகின்றது என்றும் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவரின் பெயர் விவரங்கள் தெரிய வராத நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை புங்குடுதீவில் கடந்த வாரம் ஆழ்களற்ற நிலையில் படகொன்றும் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் 2ஆம் கட்டமாக நேற்று நள்ளிரவு காற்றாலை மின் திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்களுக்கு தேவையான பாகங்கள் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் நகர் பகுதிக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் மன்னார் பஜார் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. குறிப்பாக காற்றாலை கோபுரங்களுக்கு தேவையான பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களுக்கு மக்கள் எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் அப்பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. குறைந்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொது அமைப்பினர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் மாவட்ட போலீசார் குறைந்த வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதும் மக்களின் பலத்த எதிர்ப்பினால் வாகனம் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறைந்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் 2 வீதிகளுக்கும் அருகாமையில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணற்றுக்குள் இருந்து மாணவி ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா சிதம்பர நகரை சேர்ந்து 18 வயதுடைய அருணிகா என்ற மாணவியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். அவரின் இறப்புக்கான காரணங்கள் தெரிய வராத நிலையில் இந்த சம்பவம் வவுனியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் 12 மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது. குறித்த வகுப்பில் கலந்து கொண்ட மாணவி நீண்ட நேரமாக வீடு திரும்பாததை தொடர்ந்து அவரை பெற்றோரும் உறவினர்களும் தேடி சென்றுள்ளனர். இதன்போது குறித்த மாணவியின் புத்தகப்பை, சைக்கிள் என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் கல்வி நிலைய வளாக கிணற்றின் அருகே மாணவியின் பாதனைகளும் காணப்பட்டுள்ளன. கிணறு 40 அடிக்கும் மேற்பட்ட ஆழம் உள்ளது என்பதுடன் கிணற்றுக்குள் அதிகளவான தண்ணீர் நின்றதால் மாணவியின் நிலை தொடர்பில் உறுதியாக
எதையும் அறிய முடியாத சூழல் நிலவியுள்ளது. இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசாரும் தகவல் அறிந்து வந்த இளைஞர்களும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளனர். இதன்போது கிணற்றின் அடிப்பகுதியில் மாணவி மூழ்கி இருப்பது அவதானிக்கப்பட்டு அவர் உடனடியாக மீட்கப்பட்டார். எனினும் அவர் முன்னதாகவே உயிரிழந்து விட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சடலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் பரீட்சை விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான இறுதி தேதி இன்று நள்ளிரவுடன் முடிவடைகின்றது. அதேவேளை மாணவர்கள் தங்கள் விண்ணப்ப படிவங்களை டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்க அனுமதிக்கும் வகையில் பரீட்சை திணைக்களம் ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கியுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்களிடையே ஆபத்தான எலிக்காய்ச்சல் பரவி வருகின்றது என்று கொழும்பு சீமாட்டி சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை விடுமுறை காலமான இக்காலத்தில் சிறுவர்களிடத்தில் எலிக்காய்ச்சல் நோய் அதிகரித்து வருகின்றது. சிறுவர்கள் பெரும்பாலும் நெல் வயல்கள் அல்லது திறந்த வெளிகளுக்கு காற்றாடியை பறக்க விடுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் இவை நிகழ்கின்றன என்றார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 1.4 மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கொண்டுள்ளது என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதேவேளை கடந்த ஜூலை மாதத்துக்கான சுற்றுலா வருவாய் 318.5 மில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கிடைத்த 151.1 மில்லியன் அமெரிக்க டாலரை விடவும் அதிகமாகும். இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையில் ஆண்டுக்கு சுற்றுலா வருவாயானது 7.8% அதிகரிப்பை கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.